नमः। श्रौतिं व्रजन्नपि सदा चरणिं मुनीनां कामाक्षि सन्ततमपि स्मृतिमार्गगामी कौटिल्यमम्ब कथम् अस्थिरतां च दत्ते चौर्यं च पङ्कजरुचां त्वदपाङ्कपादः. காமாட்சி ரெண்டாம் லைனில் பார்க்குறோம். காமாட்சி சந்ததம் அபி, சந்ததம்னா ஆல்வேஸ், எப்பொழுதுமே ஸ்மிருதி மார்க்ககாமி. ஸ்மிருதிங்கிறது ஸ்ருதி ஸ்மிருதி சொல்கிறோம் இல்லையா, ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டுமே வேதத்தை தான் குறிக்கிறது. ஸ்ருதி வந்து வேதம், அதோட எக்ஸ்பிளனேஷன்லாம் ஸ்மிருதியில் சொல்கிறது, அதனால் ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டுமே வேதம் தான். ஸோ ஸ்மிருதி மார்க்ககாமி, அந்த ஸ்மிருதிகளை ஃபாலோ பண்ணி நடக்கக்கூடியவர்கள், அந்த மார்க்கத்தில் செல்லக்கூடியவர்கள் யார்? முனினா, முதலில் வருது முனிவர்கள். ஸோ அப்படிப்பட்ட உயர்ந்தவர்கள், வேத வழியிலேயே நடக்கக்கூடிய முனிவர்கள். சரணிம், சரணிம்னா இது வரிசை வரிசை வரிசையாக நிறைய பேர் இருக்கா. இந்த மாதிரி முனிவர்கள் எல்லாம் வேத வழியில் போகக்கூடியவர்கள். சதா விரஜன்னபி ஸ்ரௌதீம், அப்போது எப்பொழுதுமே வேத வழியில் போவா. ஸ்ரௌதி ஸ்ருதிங்கிறது தான் ஸ்ரௌதிம்னா ஸ்ருதி மார்க்கம்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்ருதியையும் ஸ்மிருதியையும் ஃபாலோ பண்ணி செல்லக்கூடிய முனிவர்கள். சதா விரஜனபை, அப்படி செல்லக்கூடியவர்கள் அப்படின்னு இந்த முனிவர்களை சொல்லும்போது ஒரு அர்த்தம். அதே மாதிரி கடைக்கண் பார்வை என்ன பண்ணும், அதே மாதிரி ஸ்ருதி வழியாக செல்லும். ஸ்ருதினா இங்கே என்னது, கடைக்கண் பார்வை காது, ஸ்ருதினா இன்னொரு அர்த்தம் காது. ஸோ காது வரை செல்லக்கூடிய பார்வை. முனிவர்கள் வேத வழியில் செல்லக்கூடிய மாதிரி உன்னுடைய கடாட்சமானது அதுவும் ஸ்ருதி வழியாக போகிறது, அது காது வழியே போகிறது, காது வரைக்கும் நீண்ட கண்கள். அப்படி இருக்கும்போது அந்த முனிவர்கள் செல்லக்கூடிய பாதையில் ஸ்ருதி வழியாக நீ போகிற. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கணும், முனிவர்களாட்டமாக இருக்கணுமா இல்லையா பார்வை? ஏன் அப்படி இல்லைன்னு கேட்குறாரு இங்கே மூக்க கவி. கௌட்டில்யம் அம்ப, கௌட்டில்யம்னா குட்டிலத்தன்மைன்னு சொல்கிறோம். குட்டிலம்னா வளைவுன்னு அர்த்தம். வளைந்த பார்வையாக இருக்குது, பார்வை வந்து வளைந்து போகிறது. அப்போது முனிவர்கள்லாம் நேராக நடப்பா, அவர்களும் ஸ்ருதி வழியாக மார்க்கத்தில் போகிறா, நீயும் ஸ்ருதி மார்க்கத்தில் போகிற. ஆனால் அவர்கள் நேர் வழியாக இருப்பார்கள், நேராக நடப்பா. அப்படி இருக்கக்கூடிய அந்த ருஜுத்தன்மைங்கிறது அவள்கிட்ட இருக்கும். ஆனால் உங்ககிட்ட ருஜுத்தன்மை இல்லையே, நீ வளைஞ்சிருக்கே, குட்டிலத்துவம் இருக்கே உங்ககிட்ட. இதெல்லாம் நிந்தாஸ்துதின்னு பேர். கவித்துவமாக நிந்தை பண்ணி அது புகழற மாதிரி அது. ஸோ கௌட்டில்யம் நம்ம கதம் ஏன் இப்படி இருக்குது, அஸ்திரதாம் சதத்தே. அது மட்டும் இல்லை, முனிவர்கள்லாம் அப்படியே ஸ்திரமாக உட்காண்டிருப்பா. சமாதியில் உட்காண்டா அவளை அசைய கூட மாட்டா. அப்படி ஸ்திரமான புத்தி படைத்தவர்கள், ஸ்திரமாக நிலையை அப்படி உட்காண்டிருப்பா. அவள் வந்து சன்னியாசி கோலத்தில் ஸ்திரமாக உட்காண்டிருப்பா. ஆனால் உன்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னா அஸ்திரதாம், சஞ்சலமாக இருக்குது, அசைஞ்சுட்டே இருக்குது, ஒரு இடத்துல நிலையாக இருக்கா இல்லையே. ஸோ அஸ்திர தாம் தத்தே, அதை தரித்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, பங்கஜருச்சாம் சௌரியம் ச. பங்கஜருச்சாம்னு பங்கான சேரு, சேர்லேருந்து முளைத்த செந்தாமரை. ஸோ செந்தாமரையை அழகை திருடி விடுகிறது. ஸோ செவ்வரி ஓடிய கண்கள் இருக்கிறதுனால நீ பங்கஜம் என்று சொல்லக்கூடிய தாமரையோடைய அந்த சிவப்பை கூட திருடி விடுகிறது உன் கண்கள். இப்படியெல்லாம் குடிலமாக நீ இருக்கியே, நீ வந்து ஸ்ருதி மார்க்கத்தில் போறியே எப்படின்னு கேட்குறாரு இங்கே மூக்க கவி. श्रौतिं व्रजन्नपि सदा सरणीं मुनीनां कामाक्षि सन्ततमपि स्मृतिमार्गगामी कौटिल्यमम्ब कथम् अस्थिरतां च दत्ते चौर्यं च पङ्कजरुचां त्वदपाङ्गपातः. यं श्रुतेः परिचितौ यतमानम् अम्ब नीलोत्पले निजसमीपनिवासलोलं प्रीत्यैव पाठयति वीक्षणदेशिकेन्द्रः कामाक्षि किं नु तव कालिमसम्प्रदायम्. ஸோ வீக்ஷண தேசிகேந்திரன்னு கூப்பிட்றார். அதாவது பார்வையாகப்பட்டது, ஸோ பார்வையாகப்பட்டது வீக்ஷண தேசிகேந்திர. தேசிகர்னு சொன்னாலே என்ன அர்த்தம், டீச்சர்னு அர்த்தம், குருன்னு அர்த்தம். ஸோ வீக்ஷண தேசிகேந்திர, பார்வையாகப்பட்ட குரு. நிஜ ஓகே, காமாட்சி லாஸ்ட்ல என்ன வாங்க, காமாட்சி தவ காளிம சம்பிரதாயம்னா கருப்பாக இருக்கக்கூடிய பார்வை. ஸோ காளிம சம்பிரதாயம், காளிமான கருப்பு, கருப்பாக அந்த பழக்கமாகவே கருப்பாக இருக்குது பார்வை. இந்த பார்வை நீலோத்பலே நிஜ சமீப நிவாசலோலம். நீலோத்பலம்ங்கிறது என்னது, தாமரை, நீலத்தாமரை அல்லது குமுத மலர்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ நிவாசலோலம், வசிக்கும் ஆசை, லோலோன்ட்டு நான் காமாட்சி கிட்ட போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு ஆசைப்படுறதான் நீலோத்பல மலர்.
ஏன் அப்படி ஆசைப்படுறதுன்னா இந்த தேவியோட இது டீச்சிங்கை நம்ம கேட்கலாம், தேவி நமக்கு எல்லாம் நல்லதெல்லாம் சொல்லி தருவா அப்படின்னு ஆசையோடு நிஜ சமீப தன் பக்கத்தில் உட்காண்டிருக்கக்கூடிய நீலோத்பலத்துக்கு, அது சிஷ்யன், நீலோத்பல மலர்ங்கிறது சிஷ்யன். குரு வந்து என்ன சொல்லி கொடுக்கணும், நல்லதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் இல்லையா. நீ குரு வீஷிக தேசிகேந்திரனா நீ இருக்க, பார்வை உன்னுடைய பார்வை நித்தியம் ஸ்ருதேகே பரிச்சித்தவு, அதாவது எப்போதுமே ஸ்ருதியோடு பரிச்சயத்தோடு இருக்க பார்வை. எப்படிப்பட்ட பரிச்சயம்? ஸ்ருதினா காது இல்லையா. ஸோ காதையே பரிச்சயமாக வைக்க கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஒரு டீச்சர் எப்போவுமே வேதம் படிச்சிருக்கணும். வேதத்தில் ஸ்ட்ராங்காக இல்லாதவா டீச்சிங்கே வரப்படாது. ஸோ வேதத்தில் வேத அபியாசத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய டீச்சராக இருக்கணும். பரிச்சித்தன பரிச்சயப்பட்டவளாக. ஸோ குருவாக இருக்கக்கூடிய தகுதி அந்த வேத பரிச்சயம் இருக்கணும். அதே சமயத்தில் பார்வைக்கு ஸ்ருதி பரிச்சயம் எப்படி இருக்குன்னா காது வரை நீண்டு அந்த பரிச்சயம் இருக்குது தேவியோடது. அப்படி யதமானம் அம்பா, யதமானது முயற்சியோடு இந்த தாமரை மலர் உட்காண்டிருக்கு. ஹே அம்பா, அம்மா நீ வந்து என்ன பண்ணுற, பிரீத்தியா ஏவ பாட்டயதி, ரொம்ப ஆசையாக தான் சொல்லிக் கொடுக்குறம்மா. நீ வந்து அந்த நீலோத்பலத்தை வந்து நல்லா சொல்லிக் கொடுக்கக்கூடாதுலாம் நினைக்கிறதே கிடையாது. ஒரு குருவாக நீ நன்றாக உன் பக்கத்தில் உட்காந்துருக்குது, டீச்சர் சொல்லித்தர போகிறான்ட்டு, அதுக்கு நீ நன்னாவே சொல்லித்தர, பிரீத்தியோடு சொல்லித்தர. ஆனால் என்ன சொல்லித்தரேம்மா நீ கேட்குறாருங்க மூக்க கவி. காளிம சம்பிரதாயம் தவ, ஏம்மா நீ வந்து அதர்வண வேதம்னு ஒரு அர்த்தம். காளிம சம்பிரதாயம்னு சொன்னால் அதாவது பிரத்தியாக இருக்குது, இந்த வசியம் வைக்கிறது, அவளை இந்த ஆபிச்சாரம் இதெல்லாம் இருக்கே, அது அதர்வண வேதத்தில் சொல்லப்படுகிறது. அதுக்கு காளிம சம்பிரதாயம்னு பேர். அதர்வண வேதத்தில் தான் இதெல்லாம் இருக்குது, தேவையில்லாததெல்லாம் செய்யக்கூடியதெல்லாம் காளிம சம்பிரதாயமான அதர்வண வேதத்தில் இருக்குது. அப்போ நீ வேதத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு பதிலாக நீ காளிம சம்பிரதாயத்தை ஏமா சொல்லித்தர அப்படின்னு கேட்குறாருங்க. குருவாக இருந்துட்டும் நீ இந்த மாதிரி பண்ணலாமா? இதெல்லாம் ஒரு நிந்தாஸ்துதி, ஒரு கவிஞரோட ஒரு அழகு, அவ்வளவுதான். நித்யம் ஸ்ருதேகே பரிசிதௌ யதமானமம்ப நீலோத்பலே நிஜ சமீப நிவாசலோலம் பிரீத்யைவ பாடயதி வீக்ஷண தேசிகேந்திரः காமாக்ஷி கிம் நு தவ காளிம சம்பிரதாயம் भ्रान्त्वा मुहुः सेनराशौ कामाक्षि वक्त्ररुचि सञ्चयवारिराशौ आनन्दति त्रिपुरमर्दन नेत्रलक्ष्मीः आलम्ब्य देवि तव मन्दम् अपाङ्गसेतुम्. திரிபுர மர்தன நேத்திரலக்ஷ்மிஹி. திரிபுர மர்தனது திரிபுரங்களை எரித்த மர்தனம் பண்ணி அழித்த அந்த சிவனுடைய நேத்திரலக்ஷ்மிஹி பார்வை. ஸோ சிவனுடைய பார்வை ஆகப்பட்டது, அவருடைய ஐஸ்வர்யமாக உள்ள பார்வை, சிவனுடைய பார்வை என்ன பண்ணுறது? முதல்ல ஹே காமாட்சி வக்திர ருச்சி சஞ்சய வாரிராஷவ். வக்திரம்னா முகம். ஸோ தேவியோட முகத்தில் வந்து விழருது, சிவனுடைய பார்வையாகப்பட்டது தேவியோட வக்திரம், அந்த முகத்தினுடைய அந்த அழகில் வந்து விழருது, ருச்சியில். சஞ்சய வாரிராஷம், இந்த முகம் எப்படி இருக்குன்னு சொன்னான்னா அழகோட கடலாக இருக்குது. சஞ்சயம்னா குவியல்னு அர்த்தம். ஸோ வாரி ராசன கடல், வாரின தண்ணி, ராசின குவியல், தண்ணியோட குவியல் என்னது? கடல். ஸோ சஞ்சய வாரி ராசல் அழகோடு குவியலாக இருக்கக்கூடிய தேவியோட திருமுகத்தில் வந்து சிவனுடைய பார்வை வந்து முதல்ல விழருது. ஸோ அலையில் விழுந்து திக்குமுக்க ஆடுறது. இப்போ பிராந்த்வா முகுஹு, அதில் நல்ல சுற்றி சுழண்டு போய் ஸ்தபகித ஸ்மித பேன ராஷவ். அது மட்டும் இல்லை, தேவியோட புன்னகை இருக்கே அதுதான் அலை. ஸ்தபகிதனா அதை மொட்டு போல் அப்படி பூக்களோட அழகு இருக்கே, அது விரிஞ்ச அழகு எதில் வருது? தேவியோட ஸ்மிதம்னா புன்னகை. பேனான்னு சொன்னால் இது நொரை. ஸோ நொரை போல் வெள்ளை வெளியேர்னு இருக்கக்கூடிய அந்த வெள்ளை குவியலாக அலையோட நொரை பொங்கின்றதால வரதே, அதில் போய் சுற்றி சுழலறது சிவனுடைய கண்கள். அப்படி பிராந்த்வா அதில் சுழன்று விட்டு ஆலம்பிய தேவி என்னடா பண்ணலாம், எங்கேயாவது கொழுகொம்பு கிடைக்காதா, கடலில் போய் விழுந்துருதா? அந்த பார்வைக்கு இப்போ ஒரு கொழுகொம்பு தேவை இருக்குதையா, பிடிச்சிட்டு மேலே வரணுமேனு பார்க்கறது இந்த பார்வை. ஸோ ஹே தேவி தவ மந்தம் அபாங்க சேதும். இப்போ வந்து சேதுன்னா பாலம். ஸோ இங்கே வந்து இந்த பாலம் என்னதுன்னா பார்வை. தேவியோட பார்வை தான் நாங்கள் ஒரு அணை மாதிரி, அணைக்கட்டு மாதிரி இருக்குது. ஸோ மந்தம் அபாங்க சேதும், நல்ல மந்தமான மெல்லிய அந்த இது கடைக்கண் பார்வையை ஆலம்பிய அதை பிடிச்சிக்கிறது.
ஸோ முதல்ல சிவன் என்ன பண்ணுறார், மூஞ்சியை பார்க்குறார், அப்புறம் அவரோட புன்னகையை பார்க்குறார், அப்புறம் நேராக அவருடைய பார்வை வந்து அவருடைய கடைக்கண் பார்வையில் விழருது அப்படின்னு அர்த்தம். அது மொத்தத்தில் அவ்வளோதான். அப்போது இந்த அடைக்கட்டு எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறனா ஒரு பாலத்தை பிடிச்சிக்கிறாராம். அந்த பாலத்தை பிடிச்சி அந்த கண்கள் ஆனந்ததி அப்படி சந்தோஷம் அடைகிறது, அந்த பார்வைக்கு இப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுன்ற. कामाक्षि वक्त्ररुचि सञ्चयवारिराशौ आनन्दति त्रिपुरमर्दन नेत्रलक्ष्मीः आलम्ब्य देवि तव मन्दमपाङ्गसेतुं श्यामा तव त्रिपुरसुन्दरी लोचनसिः कामाक्षि कन्दलितमेधुरतारकान्तिः ज्योत्स्नावती सरुचापि कथं तनोति स्पर्धामहो कुवलयैस्तथा चकोरैः. திரிபுர சுந்தரி. ஸோ திரிபுர சுந்தரி, மூன்று உலகங்களுக்கும் சுந்தரியாக அழகியாக இருக்கக்கூடியவளே. ஷியாமா தவலோச்சன ஸ்ரீஹி, ஷியாமானாலே கருப்பு இல்லையா? ஸோ உன்னுடைய கருவிழி கருப்பான பார்வை. ஸோ இந்த கருப்பான பார்வையை இங்கே வந்து இரவோடு கம்பேர் பண்ணுறான், நைட். ஸோ இரவோடு கம்பேர் பண்ணுவோம். ஷியாமானா நைட்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இரவு. ஸோ உன்னுடைய பார்வை இஸ் ஈக்குவல் டு நைட்டு, இரவு. இப்போ இரவில் என்னெல்லாம் இருக்கும், ஸ்டார் இருக்கும், சந்திரன் இருக்கும். இப்போ அதெல்லாம் கம்பேர் பண்ண போகிறார். இப்போ ஹே காமாட்சி கந்தலித மேதுர தாரகாந்திகி. அப்போது கந்தலித்தம்னு சொன்னான்னா எமிட்டிங்னு அர்த்தம், அதை வெளிவிடுறதுன்னு அர்த்தம், நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி வெளிவிடுறது. மேதுர தாரகாந்தி. இப்போ ராத்திரி நேரம் என்ன ஆகும், தாரகன்னா இது தாரான்னு சொன்னால் நட்சத்திரங்கள். ஸோ ராத்திரி நேரத்தில் நட்சத்திரங்கள் நல்ல ஒளி பொருந்தி காந்தி ஒளி கந்தளித்த அதை எமிட் பண்ணிட்டு இருக்கும். இரவு நேரத்தில் அப்படியே நட்சத்திரங்களோட ஒளி அப்படியே பிரகாசமாக விழுந்து கொண்டிருக்கும். இப்போது இங்கே தாரான்னு சொன்னான்னா கருவிழின்னு அர்த்தம், கண்ணுடைய கருவிழிக்கு தாரான்னு பேர். ஸோ தேவியோடைய பார்வை அது என்ன பண்ணுறது, இந்த தாரகாந்தி அந்த கண்ணுடைய கருவிழியாகப்பட்டது அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணுறது, வெளிவிடுறது. ஸோ தேவியோட பார்வை கருவிழியிலிருந்து வெளிவரக்கூடிய பார்வையாக தாரகாந்தியாக அந்த கருவிழி பார்வை அப்படி வெளியில் வந்து கொண்டிருக்கிறது. ஹே காமாட்சி ஸ்மிதருச்சாபிஸ் ஜோஸ்னாவதி. இப்போ வானத்தில் நைட்டில் சந்திரன் ஜோஸ்னாவதின்னு சொன்னான்னா ஜோஸ்னைகளோடு கூடியன்னு அர்த்தம். ஜோஸ்னானா கிரணங்கள்னு அர்த்தம். சந்திர கிரணங்களுக்கு ஜோஸ்னைகள்னு பேர். சூரிய கிரணங்களுக்கு ஜோஸ்னான்னு சொல்ல மாட்டோம். சந்திர குளிர்ச்சியோடு இருக்க கிரணங்களுக்கு மட்டும்தான் ஜோஸ்னான்னு பேர். ஸோ அந்த ஜோஸ்னாவதினா சந்திரனோடு கூடியதாக இரவு நேரம் இருக்கிறது, சந்திரன் இருக்காங்க. இப்போ தேவியோட ஜோஸ்னா என்னன்னு பார்த்தா கிரணம், புன்னகை கிரணம் என்னன்னு பார்த்தானா புன்னகையோட கிரணங்கள் தான் சந்திரனோட கிரணங்கள் ஆட்டமாக இருக்கிறது. உன்னுடைய பார்வையோடு கூட இந்த ஸ்மித ருச்சியும் சேர்ந்துடுறது. கதம் தனோதி ஸ்பர்தாமகோ. இப்படிலாம் இருக்கும்போது இந்த குவலயம் சக்கோரம் இந்த ரெண்டும் எப்போவுமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பு. எது கூட, சந்திரனோட ஃப்ரெண்ட்ஷிப்பு. சந்திர கிரணங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும், குவலய மலர் வந்து ராத்திரி தான் மலரும், சந்திரன் எப்படா வரும் நம்ம மலரலான்ட்டு ஆசையாக காத்திருக்கும் குவலய மலர். அதே மாதிரி சக்கோர பட்சி சந்திரன் எப்படா வரும், அந்த அமிர்த கற்றை சந்திரனிலிருந்து வரக்கூடிய அந்த கிரணங்களில் இருக்கக்கூடிய அமிர்த கற்றைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அமுதை பொழியும் நிலவேன் தானே பாடுறா. ஸோ அமுதம் வருகிறது அந்த கிரணங்கள்லேருந்து, அதை மட்டும்தான் சாப்பிடும் சக்கோர பட்சி. அதனால அதுகள் ரெண்டுமே ஆசையாக இருக்கக்கூடியது சந்திரனோட. ஆனால் இந்த பார்வை மட்டும் இந்த ரெண்டோடையும் ஏமா போட்டி போடுறதுன்னு கேட்குறார். ஏன்னா குவலய மலரோடு என்ன போட்டி தேவிக்கு, குவலய மலரோட காந்தியை கீழாக்குறது. குவலய மலரோட அழகை என்னோட கண்ணோட பார்வையோட அழகுக்கு உன்னோட அழகு ஈடாகுமா அப்படின்னு போட்டி போடுறது இந்த குவலய மலரோட. சக்கோர பட்சிக்கு வந்து அந்த ஸ்மித ருச்சாபி ஜோஸ்னாவதின்னு சொல்கிறோம் இல்லையா, அமுதத்தை பொழியறது இல்லையா? அப்போ இந்த சக்கோர பட்சி என்ன பண்ணும், இது சௌந்தரலகரில் இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் வந்திருக்கு. அதாவது ஸ்மித ஜோஸ்னா ஜாலம் தவவதன சந்திரஸ்ய பிபதாம்னு ஆரம்பிக்குது. அதாவது உன்னுடைய சந்திரன மூலம் உன்னுடைய முகம் இருக்குது, அந்த முகத்தோட அந்த சந்திரன் போல முகம் இருக்கிறதுனால அந்த அமிர்த கற்றைகளை சக்கோர பட்சி குடிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகிடுறது, ஒரே வயிறு ரொம்ப போயிடுறது. அந்த அமிர்தத்தை தாங்க முடியல சக்கோர பட்சியால். ஐயோ வேண்டாம் சொல்லிட்டு இது எனக்கு வேண்டாம், இந்த அமிர்தம் எனக்கு தாங்க முடியலனால அப்படின்னு சொல்லிட்டு நெஜ சந்திரனோட அமிர்த கற்றைகளே போரும் அப்படின்னு போகிறதுன்ட்டு அந்த ஸ்லோகத்தில் அப்படி தான் அனுபவிப்பார் அந்த கவி. ஸோ அந்த மாதிரி சகோர பட்சிகள் அமுதத்தை விரும்பும். இப்போ தேவியோட ஜோஸ்னா வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா, அப்போ சகோரத்தோடு போட்டி போடுறதுன்னு என்ன அர்த்தம்,
சகோர பட்சி அப்பா தாங்க முடியாமல் இருக்குது. சகோர பட்சியால் இந்த அமிர்த கற்றையை தாங்க முடியல, அதனால அது சந்திரனே போகிறேன், எனக்கு இந்த அமிர்தம் வதன அமிர்தம் எனக்கு வேண்டான்னு போகிறது என்று இது ரெண்டோடையும் நீ ஏமா போட்டி போடுறது? இவ்வளோலாம் கம்பேர் பண்ணும்போது ஒன்று போல இருக்குது, ஆனால் இது ரெண்டோட போட்டின்னு வரும்போது நீ அவளை ஜெயிச்சுன்னு உட்காந்துருக்கியா அப்படின்னு கேட்குறாருங்க மூக்க. சாரி. श्यामा तव सुन्दरी लोचनश्रीः कामाक्षि कन्दलितमेदुरतारकान्तिः ज्योत्स्नावती स्मृतरुचापि कथं तनोति स्पर्धामहो कुवलयैश्च तथा चकोरैः काल अञ्जनं च तव देवि निरीक्षणं च कामाक्षि साम्य सरणिं समुपैति कान्त्या निःशेषनेत्रसुलभं जगदीषु पूर्वम् अन्ये त्रिनेत्रसुलभं तुहिनाद्रिकन्ये. இப்போ கடாட்சத்தை மையோட கம்பேர் பண்ணுறேன், நம்ம இட்டுக்கிற மையி. ஸோ கால அஞ்சனம் ச தவ தேவி நிரீக்ஷணம், உன்னுடைய பார்வை நிரீக்ஷணம், உன்னுடைய பார்வையாகப்பட்டது கால அஞ்சனம் கருப்பு மை மாதிரி இருக்குது, அப்படி ஒரு டார்க்கான கலராக உன்னுடைய பார்வை கருவிழி பார்வையாக இருக்குது. ஹே காமாட்சி சாமிய சரணிம் சம்முபைத்தி காந்தியா. ஸோ ரெண்டுக்குமே, ஏன்னா மையும் நல்லா க்ளீன் பண்ணும், தேவியோட பார்வையும் நம்மளை சுத்தப்படுத்தும், நம்மளுடைய பாவங்கள்லாம் நீக்கி நம்மளை சுத்தப்படுத்தும், கண்ணை நல்லா விரித்து காட்டும், கண்ணை சுத்தப்படுத்தும். அப்படி இருக்குது ரெண்டுமே. அந்த காந்தியில் சாமிய சரணி ஒரே மாதிரி சமமாக இருக்கு, நீயும் காலாஞ்சனமும் கருப்பு மையும் ஒரே மாதிரி இருக்கேன். நிஷேஷ நேத்திர சுலபம் ஜெகதீஷு பூர்வம்னு முதல்ல சொன்னது என்னது? காலாஞ்சனம் மையி வந்து ஜெகத்தில் எல்லாருக்கும் நிஷேஷ, எல்லாருக்குமே நேத்திர சுலபம், எல்லாரும் கண்ணில் மையிட்டுக்கலாம், ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறோம். மையி வந்து ரொம்ப ஈஸி, யாருக்கு வேணால் கிடைக்கும். அப்படி எல்லாருக்கும் நேத்திர சுலபம், கண்ணுக்கு எல்லாரும் விட்டுக்கலாம். அப்படி உலகத்தில் எல்லாருக்குமே அந்த முதல்ல சொல்லப்பட்ட காலாஞ்சனமாகுது ஈஸி. ஆனால் திரினே அந்நேன்னா ரெண்டாவதாக சொல்லப்படுது. இப்போ ரெண்டாவதாக சொல்லப்பட்ட உன்னுடைய பார்வை திரிநேத்திர சுலபம், அது எல்லாருக்கும் சுலபமாக கிடைக்காது. தேவியோட கடைக்கண் பார்வை படைக்கணும்னா நிறைய புண்ணியம் பண்ணினா தான் அவளுக்கு தான் கிடைக்கும். தேவியோட கடைக்கண் பார்வை நம்ம மேலே விழுறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆனால் யாருக்கு சுலபமாக கிடைக்கும்? திரிநேத்திர சுலபம், 3 கண்ணை உடைய சிவனுக்கு சுலபம். அவர் எப்போதுமே தேவியை பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம், அவருக்கு ரொம்ப அந்த பார்வை, தேவியோட பார்வை அவர் மேலே விழுந்துட்டே இருக்கும், அது அவருக்கு மட்டுமே சுலபம். துகினாத்ரி கன்யே, துகினாத்ரின்னு பனிமலை ஹிமவானுடைய மகளே, அது சிவனுக்கு மட்டும்தான் சுலபம். काल अञ्जनं च तव देवि निरीक्षणं च कामाक्षि साम्य सरणिं समुपैति कान्त्या निःशेषनेत्रसुलभं जगदीषु पूर्वम् अन्ये त्रिनेत्रसुलभं तुहिनाद्रिकन्ये धूमाङ्कुरो मकरतेन पावकस्य कामाक्षिलिमचातुरीते नयनत्रयस्य शोदयं जनयते हरिणाङ्कमौलेः. ஹே காமாட்சி நேத்திர ருச்சி நீலிம சாத்துரித்தே, அதாவது நேத்திர ருச்சின்னா கலர் அழகு எல்லாமே ருச்சி. ஸோ உன்னுடைய கண்ணுடைய அழகாகப்பட்டது, அந்த கலராகப்பட்டது நீலிம சாத்துரி கருப்பு. நீலிமன்னா நீல கலர்னா கருப்புங்கிறது அர்த்தம். ஸோ நீலிம சாதுரியத்தை ரொம்ப சாமர்த்தியமான பார்வை, அது கருவிழி பார்வையாக இருக்குது. அப்படிப்பட்ட உன்னுடைய அழகு ஹே காமாட்சி மகரகேதன பாவகசிய, மகரகேதனன்னா மீன் கொடியை உடைய மன்மதன் அர்த்தம். மகரகேதனங்கிறது மீனை தனது கொடியில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய மன்மதனுடைய பாவகசிய, அவருடைய பாவகம்னா அவருடைய அக்னி, அதாவது மன்மத அக்னின்னு சொல்கிறோம் இல்லையா. மன்மத அக்னிங்கிறது காமம், ஆசை தான் தீயாக கொழுந்து விட்டு எரியிறது, ஆசை கொழுந்து விட்டு எரியிறதுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மன்மதனுடைய அந்த காம புகை தூம அங்குரக, காமமாகப்படுது புகையாட்டம் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட புகை தூமாங்குரக அத்தியந்தம் அத்புதம். இது எப்போவுமே புகை வந்தால் கண்ணை மூடிக்கணும் எல்லாருமே, எல்லாம் புகை வந்து கண்ணை கரிக்கும். ஆனால் இங்கே வந்து அத்தியந்தம் அத்புதம் இதம், இந்த புகையானது, இந்த காம புகையானது, மன்மதனுடைய காம புகையானது அத்புதமாக, அத்தியந்தம் அத்புதம், ரொம்பவே அற்புதமாக நயனத்ரயசிய முக்கண்களை உடைய, த்ரீநயனக இல்லையா, 3 கண்களுடைய சிவனுடைய ஹரிணாங்க மௌலேகே, ஹரிணாங்கன்னு மானை தன்னுடைய கலங்கமாக கொண்டுள்ள சந்திரன் அர்த்தம். ஹரிணாங்க மௌலேகே சந்திரனை தலையில் உடைய சிவன். ஸோ இப்படி 3 கண்களை உடைய சந்திரனை தலையிலுடைய சிவனுடைய ஹர்ஷோதயம் ஜனயதே,
அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு, கண்ணெல்லாம் கசக்கிறதே இல்லை, நல்லா பார்த்துன்னு உட்காந்துருக்கார். இந்த மன்மதனுடைய காம புகையாகப்பட்ட கொடி, அந்த புகை அவரை ஒன்றுமே செய்யறதில்லை. இது ரொம்ப ஆச்சரியம் இல்லையா, ரொம்ப அற்புதம் இல்லையான்னு கேட்குறாங்க. இதே ஸ்லோகத்தை நம்ம அங்கே பார்க்குறோம் இல்லையா, வேறு மாதிரி கான்டெக்ஸ்டில் சொல்கிறான். ஹரக்ரோத ஆவலி அவலீடேன வபுஷா, சிவன் வந்து மன்மதனை எரிச்சுடுறார். ஸோ ஹரக்ரோத, சிவனுடைய கோபத்தினால மன்மதன் எரிஞ்சு போய் ஒரு நெருப்பு, அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு தேவியோட நாபியில் வந்து விழுந்துடுறார். நாபிங்கிறது சரசாட்டமாக இருக்குது, குளமாட்டமாக இருக்குது தேவியோட நாபி. அங்கே விழுந்த உடனே அந்த புகை மேலே எழுறது, தண்ணியில் ஜொஸ்ஸுன்னு அந்த நெருப்பு அணைச்சா ஒரு புகை எழும். அந்த புகை வந்து மேலே எழுந்து அது கொடியாட்டமாக 3 ரேகை ஆட்டமாக உன்னுடைய ஸ்தனத்துக்கு வரைக்கும் போகிறதுன்னு அப்படி அங்கே அந்த மன்மதனோட புகையை அந்த மாதிரி வர்ணிக்கிறார் சங்கர், ஆதிசங்கரர். இங்கே அந்த புகைக்கொடி சிவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறதுன்னு வர்ணிக்கிறார் இங்கே மூக்க கவி. மாங்குரோ மகரகேதன பாவகஸ்ய காமாட்சி நேத்ர ருச்சிலீலிம சாதுரிதே அத்யந்தமத்புதமிதம் நயனத்ரயஸ்ய ஹர்ஷோதயம் ஜனயதே ஹரிணாங்கமௌலேஹே. ஸ்ரீ காமாட்சியை நமः. ஆரம்பலேஷ சமயே தவ வீக்ஷணஸ்ய காமாட்சி மூகமபி வீக்ஷண மாத்ர நம்ரம் சர்வஜ்ஞதா சகல லோக சமக்ஷமேவ கீர்த்தி ஸ்வயம் வரணமால்யவதி விருணீதே. ஸோ வீக்ஷணஸ்ய தவ வீக்ஷணஸ்ய, அதாவது நீ பார்க்குற உன்னுடைய பார்வை, வீக்ஷணம்னா பார்வைன்னு அர்த்தம், உன்னுடைய பார்வையை பார்க்க ரோஜு. ஆரம்பலேஷ சமயே, ஸோ நீ பார்க்க ஆரம்பிக்கிற, அப்போ தான் ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது அந்த டைமில் வீட்சண மாத்திர நம்ரம், நான் சும்மா உன்னோட பார்வை கொஞ்சோண்டு கிடைக்காதா, அந்த வீட்சணத்துக்காக உன்னுடைய பார்வைக்காக அதுக்கு வேண்டி வணங்கி நான் நின்றுருக்கேன். யார் மூக்க கவி சொல்கிறார். ஸோ இப்படி நான் லேசாக உன் பார்வை என் மீது படாதா அப்படின்னு நான் நிற்கும்போது, ஹே காமாட்சி, இந்த மூக்கமப்பி, இந்த மூக்கனையும் சர்வஜதா, உடனே சர்வஜனா ஆக்கிட்டேம்மா, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி. இப்போ 500 கவிதை பாடிடுறார். இப்போ மூக்கராக இருந்தவர் அப்படியே தேவியோட பார்வை பட்டுது, தேவியோட அனுகிரகம் கிடைச்சோடனே 500 கவிதை பண்ணுற அளவுக்கு ஒரு சர்வஜத்துவம் அவருக்கு கிடைச்சிடுது. ஸோ சர்வஜதா எனக்கு கொடுத்தியே, சகல லோக சமக்ஷமேவ, ஸோ எல்லாருக்கும் முன்னாடி, எல்லா உலகத்துக்கும் முன்னாடி கீர்த்தி ஸ்தம்பமாக நிற்க வச்சுட்டா தேவி மூக்கரை. இன்றைக்கி அவரை நம்ம பார்த்து படிச்சுட்டு இருக்கோம், அவரோட கவிதையை படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்படி கீர்த்தியாகப்பட்ட அந்த புகழாகப்பட்டது ஸ்வயம்வரண மால்யவதி விருணீதே, ஸ்வயம்வரண மாலையை தூக்கின்னு வந்துட்டு இருக்கா. யார்? புகழ்ங்கிற பெண்ணு ஸ்வயம்வர மாலையை தூக்கிண்டு எல்லா லோகத்துக்கும் முன்னாடி விருணீதே. ஸோ நமஸ்காரம். ஸ்வயம்வர்ண மால்யவதி, ஸோ ஸ்வயம்வர மாலையை தூக்கிண்டு அந்த புகழ் என்கிற பெண்ணானவள் அந்த சர்வஜனான அந்த மனுஷனை யார் மீது அந்த பார்வை படுறதோ அவனை விருணீத்தேன்னு கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறாள் அப்படின்னு சொல்கிறாருங்க மூக்கர். ஆரம்பலேஷ சமயே தவ வீக்ஷணஸ்ய காமாட்சி மூகமபி வீக்ஷண மாத்ர நம்ரம் சர்வஜ்ஞதா சகல லோக சமக்ஷமேவ கீர்த்தி ஸ்வயம் வரணமால்யவதி விருணீதே. காலாம்புவாக இவதே பரிதாபஹாரி காமாட்சி புஷ்கரமத குருதே கடாட்சः பூர்வः பரம் க்ஷணருஜா சமுபைதி மைத்ரீம் அன்யஸ்து சந்ததருச்சிம் பிரகடீகரோதி. ஸோ இங்கே வந்து மழை மேகத்தோடு கம்பேர் பண்ணுறார், தேவியோடு கடைக்கண் பார்வையை அப்படி கம்பேர் பண்ணுறார் இவர். ஸோ காலாம்புவாகனா கருப்பு மேகம், கார்மேகம்னு சொல்கிறது, மழை கொடுக்கக்கூடிய மேகம். ஸோ அந்த மாதிரி கருப்பு மேகம் மாதிரி இந்த பார்வையும் கருப்பு கலரில் இருக்குது இல்லையா. பார்வை வந்து கருவிடியிலேருந்து வருது, கரிய நிற பார்வை. இவத்தே பரிதாபகாரி, இப்போ மேகம் என்ன பண்ணும், மழை மேகம் அப்படியே சூடு வெயிலில் தவிச்சுன்னு இருக்கக்கூடிய அந்த பரிதாபமாக இருக்கக்கூடிய அந்த வெயில் உஷ்ணத்தால் தாக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஹரணம்னு என்னது, அபகரிக்கிறது, அந்த தாபத்தை அந்த சூட்டை நிவர்த்தி பண்ணுறது மழை மேகங்கள், மழையை கொடுத்து. அதே மாதிரி பார்வை என்ன பண்ணுறது, முத்தாபத்தில் நம்மளாம் உட்காந்துருக்கோம், சம்சார தாபம், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வத்தம்னு 3 விதமான தாபங்கள், நம்மளுக்கு பல பீடைகள் கஷ்டங்கள் பட்டுருக்கோம். இப்படிப்பட்ட தாபங்களையே அபகரிக்கக்கூடியதாக உன் பார்வை இருக்கிறது காமாட்சி.
ஸோ புஷ்கரம் அத குருத்தே கடாட்சக. புஷ்கரம்னு சொன்னான்னா அந்த நீலோத்பல மலர்னு சொல்கிறது. புஷ்கரம்னா தாமரை. ஸோ அந்த தாமரையை கீழாக்குகிறது உன்னுடைய பார்வை. ஸோ பார்வை வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த நீலோத்பல மலரை கீழே வீழ்த்துகிறது. ஸோ நீலோத்பலத்தை பார்வை கீழே தள்ளுறது. இப்போ வந்து புஷ்கரம் அத குருத்தே கடாட்சகன்னு சொல்லும்போது இந்த இது மேகத்தில் என்ன வருதுன்னு சொன்னான்னா அந்த நீலோத்பல மலர் மீது மழை மேகமாக விழுகிறது. அதகன கீழே கீழே விழுகிறது. அந்த புஷ்கர மலர் மீது விழுகிறது மழை மேகங்கள், மழையாக பொழிகிறது. லோட்டஸ் மேலே மழை விழறதுன்னு சொல்கிறாங்க. பூர்வம் பரம் அப்படின்னு என்னது? முதல்ல சொன்னது கார்மேகம், பரம்ங்கிறது ரெண்டாவது இந்த இது மின்னல். ஸோ ரெண்டு பூர்வம் பரம்னு ரெண்டையும் சொல்கிறார். பார்வை ஒன்று, இன்னொன்று வந்து மேகம். ஸோ க்ஷணருஜா சமுபைத்தி மைத்ரி. பூர்வம் முதலில் சொல்லப்பட்ட கார்மேகமானது க்ஷணருச்சான்னு சொன்னா மின்னல், மின்னலோடு மின்னல் ஒளின்னு அர்த்தம். க்ஷணருச்சான மின்னல் ஒளி. அது எப்படி இருக்குன்னா கொஞ்சோண்டு நேரம் தான் இருக்கும். க்ஷணம் ஒரு ஸ்மால் ஸ்பிளிட் செகண்டில் தான் மின்னல் வந்து விழுந்துட்டு போயிடும். ஸோ அந்த மின்னலோடு ஒளியோடு கூட மைத்ரீம் சம் உபைத்தி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது. கார்மேகம் வந்து மின்னலோடு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் இது ரெண்டாவது பரம் அந்யகன்னு ரெண்டாவது சொல்லப்பட்ட பார்வையாகப்பட்டது. சந்தத ருச்சிம் ஆல்வேஸ், அது எப்போதுமே ஒளி பொருந்தி இருக்கிறது. பார்வையோடு ஒளி மறையவே மறையாது. தேவியோட அனுகிரக பார்வையாக இருக்கட்டும், அருள் தரும் பார்வையாக இருக்கட்டும், அது மறையவே மறையாது. மின்னல் மாதிரி மறையக்கூடிய ஒளி கிடையாதம்மா உன்னுடைய பார்வை. பிரகட்டி கரோதி வெளிப்படுத்துகிறது. ஸோ கார்மேகத்தோடு கம்பேர் பண்ணும்போது அதோடு ஈக்குவலண்ட்டாக உள்ளதையும் எதிர்மறையாக உள்ளதையும் ரெண்டையுமே சொல்கிறாருங்க மூக்க கவி. காலாம்புவாக இவதே பரிதாபஹாரி காமாட்சி புஷ்கரமதே கடாட்சக வஃபரம் க்ஷணருச்சா சமுபைதி மைத்ரீம் அன்யஸ்து சந்ததருச்சிம் பிரகடீகரோதி சூக்ஷ்மேபி துர்கமதரேபி குருப்ரசாத சாஹாயகேன விசரன்னபவர்கமார்கே சம்சார பங்கநிஜயேன பததி அமும்தே காமாட்சி காடமவலம்பிய கடாட்சயஷ். சூக்ஷ்மே அபி, ரொம்ப சூக்ஷ்மமான பார்வை. சூக்ஷ்மம்னு சொன்னானது ரொம்ப கண்ணிலே பட்டுப்படாது, அவ்வளோ சூக்ஷ்மமாக மெலிதாக நுண்ணியதாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த பார்வை வந்து ரொம்ப நுண்ணிய பார்வைன்னு என்னது? தேவியோட பார்வை கடாட்சம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. ரொம்ப நுண்ணியமாக இருக்கக்கூடியது, சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியது. துர்கம தரே அபி, ஸோ அதை ரீச் பண்ணுறது கஷ்டம். ஸோ துர்கம தரை அப்படின்னு சொன்னான்னா சட்டுன்னு கிடைக்காது இல்லையா? தேவியோட பார்வை சட்டுன்னு கிடைக்காது. ஸோ குரு பிரசாத சாகையக்கேனே, குரு அருள் இருக்கணும். குருவோட பிரசாதம்னு என்னது? அருள். குருவோட அருளோடு அந்த சகாயத்தினோடு கிடைக்கக்கூடியது தேவியோடு நுண்ணியதான பார்வை. ஸோ விசரன் அபவர்க்க மார்க்கே. ஸோ இந்த பார்வை கிடைச்சா என்ன ஆகிடுது? அபவர்க்கம் சொல்லக்கூடிய மோட்ச பதவி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ யார் யாருக்கு இந்த பார்வை கிடைக்கிறதோ அவளுக்கு மோட்சத்தில் ஒரு சீட்டு அஷ்வேடுன்ற. ஸோ விசரன் அபவர்க்க மார்க்கே, அபவர்க்கத்தை கொடுக்கக்கூடியதாக விளங்கக்கூடிய பார்வை. சம்சார் அதாவது ஹே காமாட்சி காடம் அவலம்பிய கடாட்சேக்ஷி. ஸோ இப்படி குரு பிரசாதத்தை கிடைச்சி அது மூலமாக தேவியோட பார்வையை கிடைச்சி அவலம்பிய கடாட்ச எஷ்டின கம்புன்னு சொல்கிறது இந்த இடத்துல ஊன்றுகோல்னு எடுத்துக்கணும். ஸோ அவலம்பனமாக இருக்குது. அவலம்பனம்னு எடுத்து இப்படி கொள்கொம்பாக பிடித்து கொள்வதற்கு ஒரு கொம்பாக இருக்கக்கூடியதாக இந்த பார்வை இருக்கிறது. ஸோ குரு அருள் பெற்று தேவியோடைய கடாட்சங்கிற அந்த ஊன்றுகோலை நல்லா பிடிச்சுண்டு அம்மும்னா இதை தே காமாட்சி உன்னுடைய பார்வையை பிடித்து கொண்டு சம்சார பங்க நிச்சயே ந பததி. இப்போ அதை பிடிச்சிட்டாச்சுன்னா மோட்ச வழிக்கு போயிடலாம், மோட்சத்துக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் நச்ச புனராவர்த்தத்தை திரும்பி வர வேண்டாம், அந்த சம்சாரத்தில் வந்து விழவே வேண்டாம். ஸோ சம்சார பங்க நிச்சயன கலெக்ஷன். ஒரே சம்சாரங்கிறது பங்கம் சேறு நிறைந்ததாக, குற்றங்கள் நிறைந்ததாக, பாபங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய சம்சாரத்தில் ந பததி விழவே மாட்டான். சூக்ஷ்மே அபி துர்கமதரே அபி குரு பிரசாத சாஹாயகேன விசரன் அபவர்க்க மார்கே சம்சார பங்க நிஜயேன பததி அமும்தே காமாட்சி காடமவலம்பிய கடாட்சயஷ்டிம்.
कामाक्षि सन्ततमसौ हरिनीलरत्नस्तम्भे कटाक्षरुचिपुञ्जमये भवत्याः निगलैर्मम चित्तं च पन्दमभिमुञ्चति हन्तचित्रम्. हे कामाक्षि ஹரி அதாவது சந்ததம் அசௌ சந்ததம்னு ஆல்வேஸ் எப்பொழுதுமே இந்த பார்வை ஹரிநீல ரத்னஸ்தம்பே ஹரிநீலம்னு சொன்னா இந்திரநீல கலர்னா டார்க் கலர் நல்ல கருவிழியாலேருந்து வரக்கூடிய கடாட்சம். ஸோ அந்த அந்த ஸ்தம்பத்தில் கட்டாட்ச ருச்சி புஞ்சமையே பவத்தியாக இந்த பார்வையாகப்பட்டது. கட்டாட்ச ருச்சி புஞ்சமையன குவியல் குவியலாக வரக்கூடிய இந்த கடாட்சம் பவத்தியாக உன்னுடைய இந்த கடாட்சம் ஆகப்பட்டது. ஸ்தம்பே ஹரிநீல ரத்ன ஸ்தம்பே பத்தோபி இது அப்போ யானையோடு கம்பேர் பண்ணுறார். ஏன்னா பின்னாடி பார்த்தோம்னா சித்தஹஸ்தின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு இல்லையா 3வது லைனில். அந்த ஹஸ்தின யானை. ஸோ கடாட்சத்தை ஒரு தூணாகவும் அதில் கட்டப்பட்ட யானையும் சேர்த்து இங்கே சொல்கிறார். ஸோ கடாட்சங்கிறது தூண். ஸோ ஹரிநீல ரத்ன ஸ்தம்பேன்னு விட்டார். ஸ்தம்பம் தூண். ஸோ அந்த நீலரத்ன தூணில் தூணாக இருக்கக்கூடிய அந்த கடாட்ச ருச்சிங்கிறது அந்த பார்வையோட கலர் அப்படி வருது, குவியலாக வருகிறது உன்னுடைய பார்வை. பத்தோ அப்படி பக்தி நிகழைகி. ஸோ இந்த ஒரு யானை கட்டப்பட்டிருக்கிறது. இந்த யானைங்கிறது நம்மளாம் தான் யானைகள்னு வச்சுக்க வேண்டியதான். ஸோ கடாட்ச குவியலில் நம்மளாம் கட்டப்பட்டிருக்கிறோம் அந்த தேவியோட கடாட்சம்ங்கிற அந்த சங்கிலியால். ஸோ பக்தி நிகழை அது பக்திங்கிறது தான் அந்த இது கயிறு பக்தியால் கட்டப்பட்டு மம சித்தஹஸ்தி என்னுடைய மனம். ஸோ மனமாகப்பட்டது யானை. மனம் எப்போவுமே மதம் பிடிச்சு அலையக்கூடிய மனம். ஸோ அது எப்போவுமே இதில் கட்டி வைக்கணும். ஸ்தம்பேரமம்னு யானைக்கு ஒரு பேருண்டு. ஏன்னா அது எப்போவுமே ஸ்தம்பத்தில் கட்டி வச்சுருப்பா. அது ஆனந்தமாக ஆடின்னு இருக்கும் அந்த ஸ்தம்பத்தில் சங்கிலியால் கட்டப்பட்டு. அதை மாதிரி என்னுடைய மனத்தை இந்த மாதிரி உன்னுடைய பக்திங்கிற செயினில் கட்டு போட்டு உன்னுடைய ஸ்தம்பத்தில் கட்டி வச்சு அப்படி வைக்கும்போது மனசை அப்படி கட்டி வைக்கும்போது ஸ்தம்பம் ச பந்தம் அப்படி அந்த ஸ்தம்பத்தையும் அறுத்துண்டு வந்துடுறது, பந்தத்தையும் அறுத்துண்டு வருது. முஞ்சத்தின்னு அது விடுவிக்கிறது. என்னது விடுவிக்கிறது? நம்மளுடைய சம்சார பந்தம், சம்சாரங்கிற பந்தம் தலை சம்சாரத்திலிருந்து விடுவிக்கிறது. ஏன்னா இந்த கட்டு அப்பேற்பட்ட கட்டு, சாதாரண கட்டு கிடையாது. யானை கட்டுற நிஜ சங்கிலி கட்டு கிடையாது. இது கடாட்ச கட்டு. கடாட்சங்கிற கட்டு அந்த ஸ்தம்பத்தில் கட்டுக்கும் போது அந்த இது வழியாக நம்ம மோட்சத்தை அடைந்து விடலாம். முஞ்சனம்னா மோட்சம், விடுதலை. ஸோ இந்த சம்சாரம் ஒரு கட்டால் கட்டின உடனே இன்னொரு கட்டு அறுபடுறது. என்ன கட்டு? சம்சார கட்டு அறுபடுறது. தேவியோட பார்வைங்கிற கட்டுப்பட்ட உடனே ஒரு கட்டால் இன்னொரு கட்டு அழிகிறது. நம்ம ஏற்கனவே இதுக்கு உதாரணம் பார்த்துருக்கோம். ஒரு கட்டின அந்த விறகு கட்டை அவுக்கிறதுக்கு அந்த கட்டை அவிழ்க்க முடியலன்னு இன்னொரு கட்டு ஸ்ட்ராங்காக இதை விட ஸ்ட்ராங்காக போடும்போது அந்த கட்டு லூஸ் ஆகிடுறது. ஆட்டோமேட்டிக்காக 2 கட்டும் அவிழ்ந்துடுறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த சம்சார கட்டை விளக்குகிறது இந்த உன்னுடைய பார்வை கட்டாகப்பட்டதுன்னு சொல்கிறேன். कामाक्षि सन्ततमसौ हरिनीलरत्नस्तम्भे कटाक्षरुचिपुञ्जमये भवत्याः बद्धोऽपि भक्तिनिगलैः मम चित्तस्ति स्तम्भं च बन्धमभिमुञ्चति हन्तचित्रम्. कामाक्षि कार्ष्ण्यमपि सन्ततम् अञ्जनं च निसर्गतरलेऽपि भवत्कटाक्षः मल्यम् अन्वहमनञ्जनतां भूयः च हृदयाय कथं ददाति. ஹே காமாட்சி, கார்ஷ்ணியம்னு சொன்னா இந்த காஸ்டாயன்னு சொல்லுவோம், இரும்பு தான். காஸ்டாயன்னு சொல்கிறோம்னா எக்குன்னு சொல்கிறோம். அதை அந்த மாதிரி அதை காஷ்ணியம் அப்படி கருப்பு, நல்ல கருப்பான பார்வை காஸ்டாயன் மாதிரி இருக்குது. ஏன்னா அயஸ்னா அயன்னு அர்த்தம். அயஸ்ன்னு சொல்லும்போது காஷ்டாயனுக்கு காஷ்ணியம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கருப்பாக இருக்கக்கூடிய பார்வை. சந்ததம் அஞ்சனம் ச. ஸோ சந்ததம் அஞ்சனம் ச. அஞ்சனம்னா மை போல் இருக்கக்கூடியது, மைவிழி பார்வைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அஞ்சனம்னு சொன்னான்னு கருப்பாக இருந்தாலே குற்றத்தோடு இருக்குதுன்னு சொல்லுவோம். கருப்புங்கிறதுக்கே தமஸ்ன்னு ஒரு அர்த்தம் சொல்லிடுறோம். பாபம், குற்றம் எல்லாத்துக்கும் தமஸ்கிற வார்த்தையை போட்டுடுறோம். ஸோ அது கருப்பாக இருக்கிறதுனாலே அதில் ஒரு குற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ பிப்ரன் நிசர்க தரளோ அபி பவத்கடாட்சக இப்படி சுழலுறது.
ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை. பார்வை பிரமன் விப்ரமன் நன்றாக சுழன்று கொண்டிருக்கக்கூடிய பார்வையாக இருக்கிறது. தரளமாக இருக்கிறது ஒரு ஸ்டெடியாக இருக்கிறது இல்லை. தரளமாக இருக்குன்னா அங்கே இங்கே அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கிறது. பவத் கடாட்சகா உன்னுடைய பார்வை அப்படி இருக்கிறது. வைமல்யம், ஆனால் இது கருப்பாக இருக்கே, இதில் பாபம் இருக்கா குற்றம் இருக்கான்னா இல்லவே இல்லைன்ற. வைமல்யம்னா விமலமாக ஒரு விதமான குற்றம் குறை இல்லாத பார்வையாக. வைமல்யம் அன்வகம், எப்பொழுதும் அன்வகம்னா ஆல்வேஸ் எவ்ரிடேன்னு அர்த்தம். ஸோ ஒரு விமலமாக இருக்கிறதே தவிர இதில் குற்றமே கிடையாதுமா. அனஞ்சனதாம், ஏன்னா முதல்ல அஞ்சனம் சொல்கிறார், மை போன்ற பார்வைன்னு சொன்னோம், அப்போ அஞ்சனத்துக்கு. ஆனால் அனஞ்சனம்னு சொல்லும்போது இங்கே பாபமற்ற குற்றமற்ற பார்வை. ஸோ விமலமாக குற்றமில்லாத பார்வையாக இந்த பார்வை உன்னுடைய கடாட்சம் இருக்கிறது. பூயக ஸ்தைரியம் ச பக்த ஹிருதயாய. விப்ரமன்னு சொன்னார் முதல்ல, அலைஞ்சின்னு இருக்கு, தரளமாக இருக்குது, அலைபாய்ஞ்சின்னு இருக்குன்னு சொன்னேன். ஆனால் பக்த ஹிருதயாய பக்தர்களுடைய ஹிருதயத்துக்கு என்ன கொடுக்குறது? இது ஸ்தைரியம், ஸ்திரத்தன்மையை கொடுக்கிறது. ஸோ தேவியோடைய பார்வையை பட்டாலே அவாக தீரர்களாக ஸ்திரமாக தன்னுடைய தர்ம மார்க்கத்தை விடாமல் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு அப்படி இருப்பார்கள். ஸோ முதல்ல சொன்னது கருப்பு குற்றம், அப்புறமா அலைப்பாயிர பார்வை, இப்படி சொல்லிட்டு நேர அப்படியெல்லாம் கிடையாது. உன்னுடைய பார்வைக்கு அதெல்லாமே கிடையவே கிடையாது. எப்பொழுதுமே விமலமாக குற்றமற்றதாக அனஞ்சனதாம், அதாவது ஒரு மாசு மறு எதுவும் இல்லாமல் பக்த ஹிருதயாய ஸ்தைரியம் தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக ஸ்திரத்தன்மையை கொடுக்கக்கூடியதாக. கதம் ததாதி, இது எப்படி கொடுக்க முடியுது அப்படின்னு ஆச்சரியப்படுறார் மூக்க கவி. காமாட்சி காஷ்யமபி சந்ததம் அஞ்சனம் ச விப்ரன் நிசர்க தரளோபி பவத் கடாட்சக வைமல்யம் அன்வகமனஞ்சனதாம் ச பூயக சஹ்ருதயாய கதம் ததாதி ஸ்மிதஸ்தபகிதம் மணிகுண்டலாக்ஷு स्तोम प्रवालरुचिरं शिशिरीकृताशं कामाक्षि राजति कटाक्षरुचेः कदम्बं ध्यानमम्ब करुणा हरिनेक्षणायाः. ஸோ இந்த கடைசியில் பார்த்தோம்னா கதம்பவனத்தோடு ஈக்குவேட் பண்ணுறேன். கடாட்ச ருச்சேகே கதம்பம் உத்தியானம், 3வது லைன் 4வது லைன்லேயும் போட்டிருக்கார். கடம்பவனம் கடம்ப உத்தியானம் அப்படி இருக்குது காமாட்சியோடு அந்த பார்வை. ஸோ மந்த சப கதம்பவனுக்கு என்னெல்லாம் இருக்குது, பார்வையில் என்னெல்லாம் இருக்குன்னு இப்போ லிஸ்ட்டு போடுறாருங்க. மந்த ஸ்மித ஸ்தபகிதம், ஸோ பூங்கொத்துகள் இருக்கும். ஒரு கதம்ப வனத்துக்கு போனோம்னா நிறைய பூங்கொத்துகள் நிறைய இருக்கும். ஸோ ஸ்தபகிதம், ஸ்தபகம்னாலே பூங்கொத்துன்னு அர்த்தம். ஸோ மந்தஸ்மிதம் ஸ்தபகிதம், பார்வையோட பூங்கொத்து என்னதுன்னு சொன்னால் மந்தஸ்மிதம், தேவியோட புன்னகை வளவளேர்னு இருக்கக்கூடிய புன்னகை பூங்கொத்து போல் இருக்கிறது. அவரோட பார்வையோடு கூட வரக்கூடிய புன்னகை ஆகப்பட்டது அந்த கதம்ப வனத்தோடு பூங்கொத்துக்கள். மணிகுண்டல அம்சு ஸ்தோம பிரவாள ருச்சிரம். ஸோ பிரவாளம் சொன்னால் துளிர் இலைகள், துளிராக இருக்கக்கூடிய அந்த இலைகள். அது வந்து ரெட் கலரில் இருக்கும் இல்லையா. ஆரம்பத்தில் இலையெல்லாம் பச்சையாக இருக்காது, முதல்ல துளிராக வரும்போது சின்ன சிவப்பு கலராக இருக்கும். ஸோ அந்த துளிர் இலைகளோடு கூடியதாக கடம்பவனம் இருக்கிறது. இங்கே வந்து பார்வைக்கு இந்த கதம்பவனத்தோட துளிர்கள் என்னன்னு சொன்னால் மணிகுண்டல அம்சு ஸ்தோம பிரவாள. ஸ்தோமான்னு சொன்னால் 2 அர்த்தம். ஒன்று வந்து வளைந்தான்னு அர்த்தம். ஸ்தோமன்னா நம்ம வந்து ஸ்துதி பண்ணுறதுன்னு அர்த்தம். இங்கே அது எந்த அர்த்தம் வராதிங்க. ஸ்தோம பிரவாளம் சொன்னா வளைந்த பிரவாளம்ங்கிறது என்னது, அந்த துளிர் வந்து உன்னுடைய மணிகுண்டல அம்சு, காதில் இருக்கக்கூடிய குண்டலம், காது குண்டலங்களில் உள்ள அந்த ஒளி அம்சுஸ்தோம, அதோடைய லேசான அந்த ஒளி வருதே அதுதான் பிரவாளங்கள் உன்னுடைய பார்வைக்கு துளிர்களாக இருக்கக்கூடியது. சிசிரீகிருத ஆஷம். ஸோ இது வந்து எப்போவுமே வனத்தில் நிறைய பூங்கொத்துக்கள்லாம் இருந்தானா அந்த காற்றே ஒரு ரம்யமாக இருக்கும். அது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ பார்வையிலையும் அந்த குளிர் இருக்குது. ஏன்னா உன்னுடைய அந்த குண்டல அம்சோடு சேர்ந்துருக்கு, ஸ்மித அம்சோடு சேர்ந்துருக்கு. ஸ்மிதாம்சம்னு சொன்னால் ஸ்மிதத்தோடு பங்கு, அதோடைய பங்கும் எடுத்துக்கொண்டு ரொம்ப குளிர்ச்சியாக எல்லா இடத்திலும், ஆஷம்னா என்னது எல்லா திசைகள்லையும் அப்படி பரவுறது. கதம்பவனம் மாதிரியே உன்னுடைய பார்வையும் பரவுறது. காமாட்சி ராஜதி கடாட்ச ருச்சேகே கடம்பம் உத்தியானம். ராஜதினை விளங்கி கொண்டிருக்கிறது. ஸோ கடாட்ச ருச்சி உன்னுடைய பார்வையுடைய அழகாகப்பட்டது கதம்பவன உத்தியானம் போல எங்கும் பரவி விளங்கி கொண்டிருக்கிறது. ஹே அம்மா கருணா ஹரிண ஈக்ஷணாயாக. ஸோ ஹரிண ஈக்ஷணா,
ஹரிண ஈக்ஷனான்னு சொன்னால் ஹரிணன மான்னு அர்த்தம். ஸோ ஒரு மான்விழி பெண் அப்படின்னு எடுத்துட்டோமானா இந்த பார்வை வந்து ஒரு மான்விழி பெண்ணாக எடுத்துக்கொண்டாமானால் ஈச்சனாயாக கருணா. ஸோ கருணை வந்து விளையாடுறா. ஸோ கடம்ப வனத்தில் ஒரு மான்விழி பெண் விளையாடுற மாதிரி இந்த கருவிழி பெண்ணாகப்பட்டவள், இது பார்வையாகப்பட்ட பெண்ணாகப்பட்ட கருணையோடு விளையாடுகிறாள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. மந்தஸ்மிதசம் மணிகுண்டலாம்சு तोमप्रवालरुचिरं शिशिरीकृत आशं कामाक्षि राजति कटाक्षरुचेः कदम्बं ध्यानमम्ब करुणा हरिणेक्षणायाः. இன்னும் ஒரு ஸ்லோகம் போயிடுங்கப்பா. कामाक्षि तावक कटाक्ष महेन्द्र नीलहासनं पतो मकरध्वजस्य साम्राज्यमङ्गलविधौ मणिकुण्डलश्रीः नीराजन उत्सवतरङ्गितदीपमाला. दीपमाला. हे कामाक्षी तावक कटाक्ष महेन्द्र नील சிம்ஹாசனம். ஸோ கடாட்சம் வந்து ஒரு சிம்ஹாசனம் போல் இருக்குது. ஸோ அந்த கடாட்சம்ங்கிறது ஒரு சிம்ஹாசனம். கடாட்ச மகேந்திர நீல சிம்ஹாசனம், நீலக்கல் பதித்த ஒரு சிம்ஹாசனம் மாட்டுமா நல்ல ஜம்முன்னு அந்த பார்வையாகப்பட்ட சிம்ஹாசனம் இருக்குது. ஸ்ரிதவதக அதில் யார் உட்காண்டிருக்கா அந்த சிம்மாசனத்தில் பார்த்தா ஸ்ரிதவதக அமர்ந்து கொண்டிருக்கும் ஆசிரியமாக அந்த சிம்மாசனத்தை ஆசிரியமாக கொண்டிருக்கக்கூடிய மகரத்வஜன், மகர மீன் கொடியை உடைய மன்மதன். ஸோ பார்வைங்கிற சிம்ஹாசனத்தில் ஏறி உட்காண்டிருக்கக்கூடிய மன்மதன் சாம்ராஜ்ய மங்கள விதௌ, அவனுக்கு இப்போ பட்டாபிஷேகம் நடக்கிறது. சிம்ஹாசனத்தை உட்காத்தி வச்சு மன்மதனுக்கு பார்வைங்கிற சிம்ஹாசனத்தில் உட்காத்தி வச்சு ஒரு பட்டாபிஷேகம் நடக்கிறது. அது பட்டாபிஷேகம் வந்து எப்படி இருக்குன்னா மணிகுண்டல ஸ்ரீ நீராஜனம். அப்படி பட்டாபிஷேகம் நடத்துகிற சமயத்தில் ஒரு தீபாரதனை காட்டுறது. தீபாரதனை யார் காட்டுறான்னு சொன்னால் மணிகுண்டல ஸ்ரீஹி, காதில் உள்ள குண்டலம், அதில் பொறிக்கப்பட்ட மணிகள், சிவப்பு கல்லெல்லாம் பதிச்சிருக்கு இல்லையா, அந்த சிவப்புக்கல் வந்து ஏன்னா தீபம் வந்து நல்ல சிவந்த சுடரோடு வரும். அந்த சுடராக அந்த உன்னுடைய குண்டலமே அதுக்கு அவனுக்கு நீராஜனம் பண்ணுற மாதிரி இருக்கிறது. உற்சவ தரங்கித தீபமாலா, அப்படி ஆசையாக உற்சவமாக தரங்கிதனது அசையக்கூடிய நீராஜன் எப்படி அசைச்சு தானே காட்டுவோம், அது மாதிரி குண்டல ஒளியாகப்பட்டது, அந்த ரத்தன கல்லோடு ஒளியாகப்பட்டது தீபம் அசைகிற மாதிரி அசைஞ்சு அந்த மன்மதனுக்கு தீபாரதனைக்கு செய்கிற மாதிரி பட்டாபிஷேக சமயத்தில் இவ்வாறு நிலவுகிறதுங்கிறார். என்ன அர்த்தம்? இப்போ மன்மதனை வந்து தேவியோட பார்வை அப்படியே அந்த ஸ்ருங்காரத்தில் முக்கிய எடுத்திருக்கா. அதனால அவனுக்கு ஸ்ருங்காரங்கிற பட்டாபிஷேகம் நடக்கிறதுங்க. அந்த மன்மதனால தான் உலகம் முழுக்குமே அந்த காம அஸ்திரத்தை போட்டு எல்லாரையுமே சிங்காரத்தில் ஆட்டி வைக்கக்கூடிய சக்தி அந்த ராஜாவாக அவனை ஆக்கி விடுகிறாள் தேவி. நீல சிம்ஹாசனம் ஸ்ரிதவதோ மகரத்வஜஸ்ய சாம்ராஜ்ய மங்கள விதோ மணிகுண்டல ஸ்ரீஹி. साम्राज्यमङ्गलविदौ मणिकुण्डलश्रीः नीराजन उत्सवतरङ्गितदीपमाला.